ஹலோ ஆல், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அந்த எத்திக்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து கடைசியாக நம்ம ஆட்டிடியூட் பற்றி வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட்டாக. ஸோ அந்த ஆட்டிடியூட் அதோட ஒரு சிமிலர் ப்ரொனன்சியேஷனில் இன்னொரு கான்செப்ட் எத்திக்ஸில் இருக்குது. அது வந்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட் APTITUDE ஆப்டிடியூட். ஸோ இப்போ ஆப்டிடியூடுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்திக்ஸ் பிளேலிஸ்ட் ஃபாலோ பண்ணலன்னா இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து செப்பரேட்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸுக்காகவே வந்து எத்திக்ஸ் பிளேலிஸ்ட் வந்து போட்டிருப்போம். அதில் கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட எத்திக்ஸ் இன்டெகிரேட் அண்ட் ஆப்டிடியூட் புக்கும் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட புக்கை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கமிங் டு ஆப்டிடியூட். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் டெஃபினிஷன் பார்த்தோம்னா, ஆப்டிடியூட் ரெஃபர்ஸ் டு த நேச்சுரல் எபிலிட்டி ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு அக்வயர் சர்டன் ஸ்கில்ஸ் ஆர் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் எஃபிஷியன்ட்லி. அது ஒருத்தருக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறன். ஸோ ஆப்டிடியூட்னா வந்து திறன் அவங்களுக்குள்ள எப்படி இருக்குது, சில விஷயங்கள் பண்ணும்போது நேச்சுரலாகவே அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட் த இண்டிவிஜுவல்ஸ் இன்ஹரண்ட் கெப்பாசிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து வழி வழியாக அவங்க வந்து இயற்கையாகவே அவங்களுக்குள்ள அந்த பொட்டன்ஷியல் இருக்கும். இன்ஹரண்ட் கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், டு லேர்ன் அண்ட் டு அடாப்ட் சேலஞ்சஸ் இன் கிவன் டொமைன். சில பேருக்கு பார்த்தோன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி மேலே வந்துருவாங்க. அந்த கஷ்டத்தை பெருசாக பார்க்க மாட்டாங்க. அவங்களோட அந்த திறன் மூலிமா அதை வந்து சமாளித்து மேலே வந்துருவாங்க. அது அவங்களுக்கு வந்து இன்பானாவே சொல்லுவோம். அதாவது நம்ம கிராமப்புறங்களில் வந்து அவன் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வைராக்கியம் வந்து ஒருத்தரோட ஆட்டிடியூடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கம்மிங் டு டிஃபரன்ஸ் ஆட்டிடியூட், நம்ம போன வீடியோ வரைக்கும் ஆட்டிடியூட் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு சாப்டர் வந்து ஆப்டிடியூடு. அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நேச்சர். ஸோ நேச்சர் ஆஃப் ஆப்டிடியூட் பார்த்தோம்னா, ஆப்டிடியூட் வந்து நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது ஒரு இன்பார்ன் எபிலிட்டி. பட் ஆட்டிடியூட் வந்து நம்ம வந்து அக்வயர் பண்ணிப்போம். சில பேர் பார்த்தோம், நமக்கு பிடிச்சவங்க எப்படி நடக்கிறாங்க, இல்லை பிடிக்காதவங்க எப்படி நடக்கிறாங்க, அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து இம்பை பண்ணிக்கிறதா வந்து ஆட்டிடியூட், ATT. பட் வேற ஆப்டிடியூட் வந்து நமக்கு பிறக்கும் போதே நமக்கு உள்ள இருக்கிற அந்த திறன். ஸோ ஃபோக்கஸ், ஆப்டிடியூடோட ஃபோக்கஸ் AP, அதோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ தூரம் வந்து எஃபிஷியண்டாக பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஆப்டிடியூட் இருக்கும். அது பட் வேற ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த விஷயத்த பண்ணும்போது நம்ம எந்த ஃபீல்டில் பண்ணுறோம், எந்த நோக்கத்தில் பண்ணுறோம், என்ன கண்ணோட்டத்தில் பண்ணுறோம், அது வந்து ஆட்டிடியூடு. ஸோ கமிங் டு மாடிஃபைபிலிட்டி. மாற்றத்துக்கு உட்பட்டதா இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது, ஆப்டிடியூட் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து வாக்கிங் வரும் அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ரன்னிங் பண்ணலாம். பட் வந்து when it comes to attitude, அந்த வாக்கிங் போறப்ப நான் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில போறேன், அதை எப்படி பார்க்குறேன், அதுதான் வந்து ஆட்டிடியூட். அதை மாடிஃபை பண்ண முடியும். ஆமாம், எனக்கு வந்து வாக்கிங் வந்து பிடிக்கல, அதை மாடிஃபை பண்ணி எனக்கு ரன்னிங் தான் கரெக்டாக வருதுன்னா அதெல்லாம் மாடிஃபை பண்ணலாமே தவிர ஆப்டிடியூட்ல மட்டும்தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதை. ஸோ எக்ஸாம்பிள் லாஜிக்கல் திங்கிங். சில பேருக்கு வந்து சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் UPSல வந்து CSAT இல்லை TNPSC குரூப் 1 வந்து மேக்ஸ், அது வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு தடவை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கடகடன் வந்துடும். பட் நிறைய பேருக்கு வந்து நல்லா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ அது அவங்களோட ஆப்டிடியூட். பட் when it comes to attitude அப்படின்னா, நமக்கு வருதோ வரலையோ நம்ம அது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட அப்ரோச் பண்றது நம்மளோட ஆட்டிடியூட். ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்டிடியூட் அண்ட் ஆட்டிடியூட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். சிவில் சர்வன்ட்ஸ்க்கு, அதாவது உள்ள வர பியூரோக்ராட்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்டிடியூட் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு 2-3 டைப் இருக்கு. காக்னிட்டிவ் ஆப்டிடியூட், சோஷியல் ஆப்டிடியூட், மாரல் ஆப்டிடியூட், அப்புறம் வந்து இமோஷனல் ஆப்டிடியூட். ஸோ இப்போ காக்னிட்டிவ் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதை எவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம கிராமப்புறங்கள்ல வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து கற்பூர புத்தி மாதிரி, அவங்க சொன்னோடனே டக்குன்னு வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதான் அந்த காக்னிட்டிவ் ஆப்டிடியூடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து, ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் இல்லை வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு டிராஃப்ட் வருதுன்னா அது எந்த அளவுக்கு சீக்கிரமாக கிரகிச்சு வந்து நம்மளால வந்து ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணி நம்மளால கொடுக்க முடியுது ஒரு பியூரோக்ராட்டா அப்படின்றது வந்து காக்னிட்டிவ் ஆப்டிடியூட். when it comes to social aptitude, the ability to engage with people effectively and understand their social problems. எவ்வளோக்கு எவ்வளோ கிராஸ் ரூட் லெவலில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் வந்து ஒரு யங் IAS ஆஃபீஸர். ஸோ அவங்க வந்து சோஷியல் ஆப்டிடியூட் மூலியமா டே டு டே வந்து பீப்புள் கூட கான்டாக்ட்லேயே இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நியூஸில் வந்து அவங்க பண்ணுற பல நல்ல செயல்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியல் ஆப்டிடியூட். கமிங் டு மாரல் ஆப்டிடியூட். ஸோ மாரல் ஆப்டிடியூடுங்கிறது வந்து நம்மளோட இன்னர் கெப்பாசிட்டி டு டிஸ்டிங்விஷ் ரைட் ஃப்ரம் ராங். ஸோ அதுதான் நம்மளோட மாரல் ஆப்டிடியூட். நம்மளுடைய திறன், நம்ம கிட்ட இருக்க திறனை வச்சு எது சரி எது தவறுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்னன்ஸ், நம்ம மாவட்ட ஆட்சியராகவோ இல்லை துணை ஆட்சியராகவோ இருக்கும்போது நம்மளோட கவர்னன்ஸ் வந்து சரியா தப்பா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க வைக்கிறது வந்து மாரல் ஆப்டிடியூட். when it comes to emotional aptitude, ability to understand and manage emotions. நம்ம கிட்ட வந்து பேசுறவங்களோட அந்த ப்ராப்ளமை வந்து கம்பேஷனேட்டா, கருணையோட இரக்கத்தோட வந்து கேட்கறது வந்து மாரல் ஆப்டிடியூட். ஸோ இதுதான் வந்து
டைப்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். ஸோ நெக்ஸ்ட் டைமென்ஷன் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆப்டிடியூட். ஏன்னா வந்து பியூரோக்ராட்ஸோட அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிற ரோலே வந்து என்னது, மக்கள் கிட்ட பேசி மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த பர்டிகுலர் ரோலுக்கு அவங்க ஃபிட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்பார்ன் கெப்பாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பப்ளிக்ஸ் ஆஃப் டெலிவரி, ஃபார் எக்ஸாம்பிள் நியாய விலை கடை தமிழ்நாட்டில் வந்து இருக்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் PDS, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த பீப்புள் வந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் பொறுத்து அதுல இருந்து பயனடைகிறாங்கன்னு ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு PDS ஷாப் இருக்கா இல்லையான்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணி அந்த டெலிவரி சிஸ்டம் ப்ராப்பராக இயங்குதா இல்லையான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ கமிங் டு மூணாவது, ப்ரொமோட் எத்திக்கல் கான்டக்ட். ஒன்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நியாய விலை கடையில் வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல உண்மையிலே பேருக்கு ஏற்ற மாதிரி நியாயமா அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்ல வந்து பிளாக் மார்க்கெட்ல ஹோல்ட் பண்றாங்க இல்லைன்னா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் ஒன் அடாப்டபிலிட்டி. ஸோ பியூரோக்ராட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்டிடியூட்லாம் திறன்லாம் உங்களுக்கு இருக்கும்போது வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ், சேலஞ்சிங் சிச்சுவேஷன், ப்ரெஷர்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதில் UPSC TNPSC சிலபஸில் வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே சொல்றாங்க எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஸோ அந்த ஆப்டிடியூட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சிலபஸில் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ கமிங் டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்னா என்னன்னா, ஒரு பெரிய சுனாமியோ ஒரு பூகம்பமோ வரும்போது அந்த மாவட்ட ஆட்சியராகவோ இல்லை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவராகவோ நீங்க வந்து எவ்வளவு பட்ஜெட் வந்து நீங்க ஒதுக்கணும், அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த திறன் வந்து நியூமெரிக்கலா எப்படி பட்ஜெட் ஒதுக்க போறீங்க சயின்டிபிக் பேசிஸ்ல அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நியூமெரிக்கல் ஆப்டிடியூட். when it comes to verbal and communication aptitude, ஒருத்தவங்க வந்து சிவகாசி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பட்டாசு தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா வந்து ரோடு மறியல் பண்றாங்க. அப்ப அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் வந்து இந்த மாதிரி நீங்க இப்ப கலைஞ்சு போல அப்படின்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. வேற மாதிரி ஆகிரும் யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து ஒரு நல்ல சிவில் சர்வெண்ட்டுக்கு நல்ல பியூரோக்ராட்டுக்கு இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த எந்த அளவுக்கு வேர்பல் அண்ட் கம்யூனிகேஷன் ஆப்டிடியூட் வந்து முக்கியங்கிறது அங்கே தெரியுது. கமிங் டு லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்னா ஒரு கரப்ஷன் அலிகேஷனை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சீனியர் பியூரோக்ராட் நமக்கு மேலே இருக்க ஒரு கரப்ட் ஆயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா கூட எப்படி நம்ம ரூல் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணி லாஜிக்கலாக வரணும். ஏன்னா நம்ம வந்து அவர் நமக்கு ஃபேவர் பண்ணியிருக்காரு, நம்ம வேலைக்கு சேர்றதுக்கு அவரே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல நம்ம வந்து லாஜிக்கலாக ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுறது தான் கரெக்டான லாஜிக்கல்னு சொல்றது லாஜிக்கல் ரீசனிங். சோஷியல் ஆப்டிடியூட் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பீப்புள் கூட வந்து கனெக்ட் பண்ண முடியும், நம்ம வந்து ரூம்லேயே உட்காந்து டெஸ்க் ஜாப் மட்டும் பண்ணாமல் கிராஸ் ரூட் லெவல் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சோஷியல் ஆப்டிடியூட். ஸோ மாரல் ஆப்டிடியூட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரேஜ், இன்டெகிரிட்டி, அப்புறம் வந்து கமிட்மெண்ட் டு பப்ளிக் சேஃப்டி. ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி எந்த விதமான டிசிஷனும் நம்ம எடுக்கக்கூடாது. அது மாரல் ஆப்டிடியூடுக்கு அகைன்ஸ்டாக போயிடும். ஸோ இமோஷனல் ஆப்டிடியூட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எத்திக்கல் ஆப்டிடியூட் அண்ட் பாலிசி மேக்கிங் ஏன் சிக்னிஃபிகன்ட்னா, ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் நம்ம ஃபார்முலேட் பண்ணும்போது ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து இல்லை சீனியர் சிட்டிசன் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸாக எடுக்கும்போது முதல்ல அது அவங்க தேவையா, இவங்களுக்குலாம் ஸ்கீம்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. பட் நம்ம வந்து எத்திக்கலாக நம்மளோட ஆப்டிடியூட் வந்து ரொம்ப எத்திக்கலாக போகும்போது அது எந்த அளவுக்கு இன்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து நெக்லெக்டட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களாம் சீனியர் சிட்டிசன் பர்டிகுலராக சில்வர் எக்கனாமின்றது இன்னும் நிறைய டெவலப் ஆகணும் இந்தியாவில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எத்திக்கல் ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து ஆப்டிடியூட், அதோட இன்ட்ரோடக்ஷன், அதோட டைப்ஸு, அதோட சிக்னிஃபிகன்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ அப்கமிங்ல ஆப்டிடியூடோட கண்டினியூஷன் என்னங்கிறத பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் தெரியற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் எத்திக்ஸ் புக் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Stay tuned for further updates. Thank you. Hi UPSC and TNPSC aspirants. I'm happy to announce that we are launching a new UPSC and TNPSC batch 2 for the year 2026 from July 3rd week onwards. இது ஒரு யூனிக், highly focused and personalized batch இருக்க போகுது. இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டியே it is going to be a super 30 batch. Our vision is simple. Not just teaching, transforming each and every aspirant into an officer. ஆமாங்க, only 30 students இருக்க போறதுனால they will be getting full attention, personalized mentoring and regular feedbacks. இந்த கோர்ஸ் both online as well as offline ல provide பண்றோம். To get admission in our super 30 batch as well as to avail up to 50% scholarship, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.